வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் குபேந்திரன். இப்போது ஏப்ரல் 3, 2025 ஃப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ்க்காக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீனில் வந்து குளோபல் மார்க்கெட் பார்க்குறோம். இதில் முதலாவதாக யூஎஸ் மார்க்கெட் பார்க்குறோம். யூஎஸ் மார்க்கெட் மார்னிங் செஷனே ஒரு மிகப்பெரிய பாலாக இருக்குது. ஏன்னு தெரியல, பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் ஃபால் ஆகிருக்கு. நேற்று கொஞ்சம் மார்க்கெட் நல்ல ஒரு புல்ல இருந்தது யூஎஸ் மார்க்கெட், பட்டு மார்னிங் செஷன் வந்து ஆல்மோஸ்ட் 800. இது மிகப்பெரிய கிராஷ்னே சொல்லலாம். அதே மாதிரி S&P 500ம் நேற்று செஷனில் ஒரு 37 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் வந்து ஒரு 151.16 பாயிண்ட் வந்து அப் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரோப்பியன் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பேர்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த யூஎஸோடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம இம்மிடியேட்டாக வந்து நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டியில் தெரியுது. மார்னிங் செஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு -260 5.50 வந்து நெகட்டிவிட்டியில் ட்ரேட் ஆகுது. இதுக்கு மிகப்பெரிய காரணமாக ட்ரம்ப்போடைய அந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% டேக்ஸ் சிஸ்டம்ஸ். இதனால் வந்து இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு மிகப்பெரிய பாலை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு -1% ஃபாலு. இது மிகப்பெரிய ஃபால் அப்படின்னு சொல்லலாம். ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து அந்த டேக்ஸ் இஷ்யூவால் ஃபாலில் தான் இருக்குது. இது டெஃபினட்டாக இந்திய மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பிரெண்ட் க்ரூடு, அதுவும் நெகட்டிவ் தான். கோல்டும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு -11, அதுவும் நெகட்டிவில் தான் இருக்குது. க்ரூட் ஆயில் -2. ஸோ இப்படி டோட்டலாக எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தோம்னா, யூஎஸ்டி இன்னைக்கு டாலர் அப்ரிஷியேட் ஆகிருக்கு, ருப்பீஸ் வந்து டவுனில் இருக்கு. அதுமாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். பாண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. ஒரு பெரிய ப்ரிடிக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஏடிஆர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர்ஸ் ஒரு மைனர் பாசிட்டிவ் சேஞ்சஸில் இருக்குது. HDFC ஏடிஆர் ஒரு 1.3% வந்து அப்பாயி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆரும் ஒரு க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஐடி ஏடிஆர்ஸ் எல்லாமே க்ரீனில் ட்ரேட் ஆகுது. டியூ டு தட் எஸ்டர்டே பாசிட்டிவிட்டி. இது வந்து மார்க்கெட்டை பெருசாக இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு தான் நான் தோணுது. ஏன்னா இன்றைக்கி நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பாலில் இருக்கிறதுனால இந்தியன் மார்க்கெட் அக்கார்டிங் டு யூஎஸ் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபாலுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. அதே மாதிரி எஸ்டர்டே எஃப்ஐஐ டிஐஏ ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நேற்று எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1538.88 crores வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஐஏ வந்து கேஷ் மார்க்கெட்டில் 2808.83 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நேற்று எஃப்ஐடி ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்கும்போது ஏப்ரல் 2 கிட்டத்தட்ட 26,470.4 crores வந்து சேல்ஸ் மட்டும் நடந்திருக்கு. ஸோ எஃப்ஐஐ வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை பேர் மூடுக்கு கொண்டு போகிறாங்க. இது டெஃபினட்டாக வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு 100% வந்து சாத்தியம் இருக்குது. நிஃப்டி 50உடைய ப்ரீவியஸ் டே சார்ட்டை வந்து நாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வித் மைனர் அப்பர் அண்ட் ஷேடோஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இஸ் கைண்ட் ஆஃப் த ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி தான் வந்து இது நமக்கு காட்டுது. கொஞ்சம் ஆல் கீ மூவிங் ஆவரேஜுக்கு கொஞ்சம் க்ளோஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் எம்இசிடி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 52 இந்த ரீஜனில் ட்ரேட் ஆகுது. ஸோ இது டெக்னிக்கலி நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தாலும் ட்ரம்ப்போடைய ரெசிப்ரோக்கல் டேக்ஸஸோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம டைரெக்டாக மார்க்கெட்டை வந்து ஹிட் பண்ணோம். ஸோ இந்த டெக்னிக்கல் வியூஸ் படியும் பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் பேர் சென்டிமெண்ட்டு தான் இருக்குது. இன்கேஸ் நமக்கு வந்து இமிடியேட் சப்போர்ட் வந்து ஒரு 23,000 வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இல்லை அப்படின்னா ஒரு 22,600 அந்த செகண்ட் சப்போர்ட் லைனை இன்றைக்கி மார்க்கெட் வந்து டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியோடைய இம்மிடியேட் ஃபால் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் ஆட் ஆகும். 200 பாயிண்ட்ஸ் ஆட் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் கிளியராக பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் இந்தியா விக்ஸோடைய அன்சர்டனிட்டியும் இருக்குது. பட் ஓவரால் குளோபல் கியூ வச்சு பார்க்குறோம். எஃப்ஐயோடைய ஆக்டிவிட்டீஸு, லைக் ஏசியன் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், இன்றைக்கி நாஸ்டாக்கோடைய மிகப்பெரிய பால், இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு பேர் மார்க்கெட்டை தான் வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது வந்து ப்ரிடிக்ஷன் கிடையாது, இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். Just for the analyze, market any direction may move up or down. But இது வேரியஸ் டேட்டா சோர்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, as per my point of view, just for the